இன்றைய முக்கிய செய்திகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் அறிக்கை. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நிறைவடைந்த கையோடு பொதுமக்களின் தலையில் இடியாப்ப சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் அதிரடி அறிவிப்பு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை வரலாறு காணாத வகையில் லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தி அதிர்ச்சி கொடுத்துள்ளன பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள். ஒன்றிய அரசின் இந்த மக்கள் விரோத போக்கிற்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது குறித்த விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போதெல்லாம் அதன் பலனை இந்திய மக்களுக்கு வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் மறுத்து வருகின்றன என்பதுதான் தற்போதைய நிதர்சனம். கச்சா எண்ணெய் விலை சரிவை தங்களின் லாபமாக மட்டுமே மாற்றிக்கொள்ளும் இந்த நிறுவனங்கள் தேர்தல் முடிந்த அடுத்த கணமே விலையை உயர்த்திருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சரின் இந்த அறிக்கை விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள கோடிக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் குரலாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அன்றாடம் இருசக்கர வாகனங்களையும் சிறு ஊந்து வண்டிகளையும் பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை நடத்தும் சாதாரண மக்களின் மாத வருமானத்தில் இந்த விலை உயர்வு மிகப்பெரிய ஓட்டை ஏற்படுத்தும் என்று முதலமைச்சர் வேதனை தெரிவித்துள்ளார். பாதிப்புகள் இத்தோடு நின்றுவிடவில்லை. சொந்தமாக வண்டி வாங்க வசதியின்றி வங்கிகளில் கடன் பெற்று வாடகை வாகனங்களை இயக்கி வரும் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இந்த கூடுதல் நிதி சுமையால் தங்களின் பொருளாதாரத்தை இழந்து நடுத்தருவுக்கு வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயரும்போது இயல்பாகவே வாடகை வாகனங்களின் கட்டணமும் உயரும். வாடகை வாகன கட்டணம் உயர்ந்தால் அன்றாட அத்தியாவசிய பொருட்களான காய்கறி, மளிகை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலையும் கிடுகிடுவென உயரும் அபாயம் உள்ளது. இது சாதாரண ஏழை மக்களின் வாங்கும் திறனை அடியோடு பாதிக்கும் என முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார தூண்களாக விளங்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அமைந்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் சந்தையிலும் ஏற்றுமதியிலும் தேக்க நிலை ஏற்பட்டு ஒட்டுமொத்த உற்பத்தி துறையே முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தையும் சிறு தொழில்துறையினரின் பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு மிக கடுமையான கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் அன்றாட வாழ்வோடு விளையாடும் இந்த விலை உயர்வு திரும்ப பெறப்படுமா? ஒன்றிய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடனான உண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.